வணக்கங்க. நான் வெற்றிவேல் தண்டபாணி, வாஸ்து நியூமராலஜி கன்சல்டன்ட்டுங்க. இன்றைக்கி பால்கனி எப்படி அமைக்கலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது உச்சஸ்தானத்தில் வடகிழக்கு மூலை, வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், அக்னி மூலை தெற்கு பக்கம், வடமேற்கு மூலை மேற்கு பக்கம், இங்கெல்லாம் வெளியில் பால்கனி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி அமைச்சிக்கலாம். தப்பித்தவறி கூட வடமேற்கு மூலையில் வடக்கு பக்கம் அமைக்கக்கூடாது. அது உங்களுக்கு பொருளாதார விரயத்தை கொடுக்கும், பெண்களுக்கு ஆகாது. வண்டி வாகனத்தில் போனால் அந்த ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குங்க. அதே மாதிரி கிழக்கு அக்னியில் கிழக்கு பக்கம் இழுத்தீங்கன்னா ஆண்களுக்கு நீச்சம். அது கிழக்கு ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா ஆண்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியது. தென்மேற்கு மூலையில் தெற்கு பக்கம் ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா பெண்களுக்கு ஆகாது, பெண்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடியும், பொருளாதார விரயத்தை கொடுக்கும். அதே மாதிரி மேற்கு பக்கம் கன்னி மூலையில் மேற்கு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆண்களுக்கு ஆகாது, பொருளாதார தொந்தரவு கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் தெற்கு பக்கமும் கன்னி மூலையில் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கம் அமைச்சிக்கிறாங்க. அது மிக மிக தவறான அமைப்புங்க. அதனால் கரெக்டான அமைப்பு வடகிழக்கு மூலையில் வடக்கு கிழக்கு அமைச்சிக்கலாங்க, வடமேற்கு மூலையில் மேற்கு பக்கம் அமைச்சிக்கலாம், அக்னி மூலையில் தெற்கு பக்கம் அமைச்சிக்கலாம். இப்படி நீங்கள் அமைச்சு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.